நாங்கள் வந்து 2019 அதிமுக, பிஜேபி, புதிய தமிழகம் உள்ளிட்ட என்டிஏல அப்போ வந்து 2019 தென்காசி நாடாளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக இருந்தேன். 2024 அதிமுகவினுடைய தலைமையில் அமையப்பட்ட கூட்டணியில் இருந்தோம். இன்னைக்கு வரையிலும் நாங்கள் வந்து அதிலிருந்து வெளியேறிட்டோன்னு நாங்கள் சொல்ல, அவர்களும் நாங்கள் அவங்க வெளியிருக்கிறாருன்னு சொல்ல. பிரதமருடைய மீட்டிங்க்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் கேப். அவர்கள் வந்து எங்களுக்கு நேரடியாக அவருடைய கருத்து எங்களுக்கு நேரடியாக எனக்கு வந்து அந்த கூட்டத்து சம்பந்தமாக வந்து செய்திகள் வந்து சேரவில்லை. ஆனால் ஊடகங்களில் பார்த்தேன் வந்து நான் கலந்து கொள்வதற்காக செய்திகள் வந்தது. ஆனால் அந்த செய்திகள் வந்து அந்த தகவல் வந்து எங்களுக்கு எங்களுடைய கட்சியினுடைய யாருக்குமே அது வந்து சேரல. அது என்ன நடந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரிங்க. இல்ல அதாவது அவங்க அப்படி திட்டமிட்டு செஞ்சதாக நான் கருதல. அல்லது வந்து பிரதமருடைய மீட்டிங் வந்து பதட்டத்தில் செய்யப்பட்டதா, அல்லது வந்து யாருக்காட்டும் அந்த பொறுப்பு ஒப்படைச்சு அவர்கள் அது செய்ய தவறிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வந்து நாங்கள் கலந்து கொள்வதாக வந்து அவர்கள் செய்திகளை நாங்கள் பார்த்தோம். ஆனால் ஒரு பிரதமர் மீட்டிங்க்கு வந்து முறையான வந்து தகவல் இல்லாமல் வந்து எளிதாக வந்து அதுக்குண்டான பல விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து அது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. இதுதான் கொஸ்டின். நாங்கள் வந்து அப்படியெல்லாம் வந்து யாரையும் வந்து நான் குற்றம் சுமத்துவதற்கோ குற்றம் கண்டுபிடிப்பதற்கோ நான் ரெடி இல்லை. அப்படியெல்லாம் வந்து அவமதிக்கிற நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், புதிய தமிழகம் கட்சி 2019 அவங்களோட பயணிச்சிருக்குது, 2024 அவங்களோட இருந்திருக்குது. அப்படி அவங்க வந்து எங்களை வந்து புறக்கணிக்கிறதுக்கு உண்டான எந்த விதமான சூழ்நிலையும் இந்த நிமிடம் வரையிலும் இல்லை. இல்லை நான் வந்து அது என்னங்க தெரியும். பியூஷ் கோயல் என்னுடைய குளோஸ் நண்பர். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தென்காசியில் அவர் என்னுடைய பிரச்சாரத்துக்காக வந்திருக்கிறார். அதனால் அது என்ன நடந்தது, ஏன் வந்து அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுனாங்க. நான் கோயம்புத்தூர் இருந்தேன், நான் வந்து சென்னையில் இல்லை. அப்போ கோயம்புத்தூரில் இருந்தேன். ஒருவேளை வந்து அவங்க முயற்சி, ஆனால் யார் எனக்கு எந்த காலும் வரல. அது என்னங்கிறது தெரியல. ஒருவேளை வந்து காரணம் வந்து அவங்களோட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களோட பயணித்தவர்களை மட்டும் அதுக்கு அலட்சமாக தான் தெரியுது. நாங்கள் அது வந்து நாங்கள் அதிமுகவோடு பயணிச்சதுனால அந்த 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 லிஸ்ட்டில் எங்கள் பேர் இல்லாமல் இருந்துக்கலாம், அதனால் மிஸ் பண்ணியிருக்கலாம் தான். சமீப காலத்தில் தான் டிடிவி தினகரன் அவர்களே வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க. அவருக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்து சொன்னேன். தென் தமிழகத்தில் அதிக இடங்கள்ல வந்து நீங்க இருக்கீங்க, பெரும்பாலான இடங்கள்ல கட்சி வந்து தமிழகம் முழுவதும் இருக்கு. மூத்த அரசியல்வாதி ஏன் உங்களை வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுத்து அழைக்கல? கடைசி வரையும் உங்களை தொடர்பு பண்ணாதே தெரிஞ்சது உங்களுக்கு. இந்த இல்லை நாங்கள் வந்து அப்படியெல்லாம் வந்து யாரும் அப்படி இரண்டாம் தரம் இல்லை அது இல்லை. அதாவது இல்லை அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் காலம் நிறைய இருக்குது. தேர்தலுக்கு முதல் நாள் வரையிலும் கூட வந்து கூட்டணி முடிவு செஞ்ச நாளெல்லாம் உண்டு. அதனால் புதிய தமிழகத்தை வந்து அப்படி புறக்கணிக்க வேண்டிய அவசியமோ சூழ்நிலையோ அதுக்குண்டான காரணிகள் இருப்பதாக நான் கருதவில்லை. புதிய தமிழகம் கட்சி உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து 2011 பல பேருடைய வெற்றிக்கு நாங்கள் உதவிகரமாக இருந்திருக்கிறோம். என்னுடைய தொகுதிக்கு பல பேர் வரல, ஆனால் இன்று அதிமுகவில் பல பேர் அமைச்சர்களாக இருந்தவருடைய சட்டமன்ற தொகுதிக்கு நான் தான் பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறேன். அதனால் எங்களுடைய கட்சியினுடைய வாக்குகள் பல பேருக்கு வந்து வெற்றி வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்குது. நாங்கள் பங்கு பெற்றால் நிச்சயமாக 60-70 தொகுதிகளில் நிச்சயமாக நாங்கள் யாருடன் சேர்கிறோமோ அவர்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பை ஊர்ஜிதம் செய்யும். அதனால் அப்படியெல்லாம் அவர்கள் புறக்கணித்து விட்டதாகவோ உதாசீனப்படுத்தி விட்டதாகவோ நான் கருதவில்லை. யாரும் வந்து அப்படியெல்லாம் அரசியல் இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலை நான் 5-10 கூட்டணி 20 கட்சி 30 கட்சிங்கிறது மட்டுமே வெற்றி வாய்ப்பை கொண்டு வராது. அந்த பெர்செப்ஷன் வெற்றி வாய்ப்பு கொண்டு கள அளவில் எந்த கட்சி வந்து வாக்கு வங்கிகள் வச்சுருக்குதோ
அந்த காம்பினேஷன் ஃபெர்மெண்டேஷன் தான் ஒர்க் அவுட் பண்ணுமே தவிர ஒத்தையாளர்களை வச்சுட்டெல்லாம் வந்து யாரும் வந்து கூட்டணி பெருசாக பேசிக்க முடியாதுன்னா கள நிலவரங்கள் கடுமையாக இருக்குதுங்க இன்றைக்கி இருக்கிறதுலாம். அதனால் புதிய தமிழகம் கட்சியினுடைய நீட், அதனுடைய தேவை நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய கட்சிகளுக்கு இருக்கும். அது அவர்கள் நிச்சயமாக அதுக்கு இன்னும் வரக்கூடிய காலகட்டம் வந்து இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்குது. அது நிச்சயமாக நல்ல சூழ்நிலை உருவாகும் என்று கருதுகிறேன். இல்லை, இந்த நிமிடம் இல்லைங்க. நாங்கள் வந்து ஜனவரி 7ஆம் தேதி மாநாட்டை முடிச்சோங்க. 10ஆம் தேதி தான் கோயம்புத்தூர் வந்தேன். அதுக்கு பிறகு பொங்கல் வந்துருச்சுங்க. இதுவரையிலும் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் முதல்லயே சொல்லியிருந்தோம், புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில மாநாட்டுக்கு பிறகு தான் வந்து நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை அறிவிப்போம்னு சொன்னோம். நாங்கள் வந்து இப்பொழுது கட்சியினுடைய ஒரு உயர்மட்ட குழு நிறுவிச்சு மாவட்ட கமிட்டிகள் வந்து கிராம அளவில் வந்து ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கள நிலவரங்களை ஒவ்வொரு தொகுதி வாரியாக ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் எங்களோடு 2019 நாங்கள் 11 ட்ராவல் பண்ண அதிமுக, 2019 இருந்த என்டிஏ, 2024 அவங்களே இன்னும் பேச்சுவார்த்தை துவக்காத போது புதிய கட்சிகள் வந்து பேச்சுவார்த்தையை துவக்குவதற்கு இன்னும் அப்படி அதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அமையல.